நாஞ்சில் பிரேமா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் முள்ளங்கி ரைத்தா செய்து காட்டுறேன். நான் ஒரு முள்ளங்கியை தோல் சீவி எடுத்திருக்கேன். இதை நல்லா நம்ம சீவிக்கலாம். இப்போ முள்ளங்கியை துருவி வச்சுருக்கேன். அதை நம்ம அதில் உள்ள தண்ணியை புழிஞ்சு எடுத்துடலாம். முள்ளங்கியை புழிஞ்ச இந்த தண்ணியை நம்ம வேஸ்டாக்க வேண்டாம். ஏற்கனவே முள்ளங்கியில் ஒரு காரத்தன்மை உண்டு. நம்ம கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு இதை அப்படியே குடிச்சிடலாம். இந்த ஸ்டோனுக்கெலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், கடுகு, உளுந்தம்பருப்பு, கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா கடுகு பொரிஞ்சிருச்சு. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் காயப்பொடி. இப்போ நம்ம புளிஞ்சு வச்சுருக்கிற இந்த முள்ளங்கியை போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சீக்கிரம் வெந்துடும். கொஞ்சம் இஞ்சியை போட்டுக்கலாம். இஞ்சி துருவி போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ முள்ளங்கி நல்லா வெந்துருச்சு. ஒரு பவுலில் எடுத்துடலாம். இப்போ தேவையான அளவு நம்ம தயிர் விட்டுக்கலாம். மேலே கொத்தமல்லி தூவி அலங்காரம் பண்ணிடலாம். முள்ளங்கி ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு பிரியாணிக்கு, தக்காளி சாதத்துக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக நம்ம எடுத்துக்கலாம். நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.